friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி 2 ரோல்ல பிஸ்கட் நாட் அதுக்கு அப்புறம் கிராஸ் நாட் ரெண்டு நாட்மே யூஸ் பண்ணி ஒரு லஞ்ச் பேக் கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நார்மலா நம்ம டைமண்ட் டிசைன் போடுவோம் பாருங்க, அதே மாதிரி தான் சென்டர்ல நமக்கு பிஸ்கட் நாட் கிடைச்சிருக்கு. இந்த டிசைன்ல நான் இந்த லஞ்ச் பேக் போட்டிருக்கேன். இது வந்து டிஸ்கோ வயர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம ஷாப்ல வந்து 25 கலர்ஸ் டிஸ்கோ வயர்ஸ் வந்திருக்கு. பொதுவா வந்து டிஸ்கோ வயர்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஆனா நான் இதுல யூஸ் பண்ணிருக்க டிஸ்கோ வயர் வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற கிளாஸ் வயர் மாதிரியே இருக்கு. போடுறதுக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த வயர்களை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நல்ல பெரிய சைஸாவே போட்டிருக்கேன். கீழே பேஸ் வந்து 4x4 பேட்டர்ன்ல போட்டிருக்கேன். மேல வந்து சென்டர்ல பிஸ்கட் நாட் வர மாதிரி இந்த டிசைன் போட்டிருக்கேன். இது வந்து பிகினர்ஸுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதே மாதிரி 4x4 பேட்டர்ன்ல நான் நிறைய கூடைகள் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து மேல கொடுக்கறேன். கண்டிப்பா அதையும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரையும் நம்மளுடைய ADW சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க இந்த லஞ்ச் பேக் கூட எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கூட போடுறதுக்கு நான் 2 கலர்ல ஒயர் எடுத்திருக்கேன். ரெண்டுமே வந்து டிஸ்கோ ஒயர் தான் எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து டிஸ்கோ ஒயர்னா என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி சென்டர்ல லைன்ஸ் வரும், அதுதான் டிஸ்கோ ஒயர். இதுல ரெண்டுலயுமே வந்து ஒயிட் கலர் லைன்ஸ் வந்திருக்கு, வேற கலர் லைன்ஸும் வரும். இப்போ வந்து ஒயர் எல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். ஆரஞ்சு கலர்ல 24 வயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். கிரீன் கலர்ல 16 வயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 8 அடி நான் கட் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலர்ல எல்லா ஒயரும் காலி ஆயிடுச்சு. கிரீன் கலர்ல இவ்வளவு ஒயர் மீதம் இருக்கு. இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பேஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சேம் கலர்ல 2 ஒயரை எடுத்துட்டு நம்ம கிராஸ் நாட் போட்டுக்கலாம். கிராஸ் நாட் எப்படி போடுறது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோக்களே சொல்லியிருக்கேன். இதுலயும் பார்த்து கத்துக்கோங்க. எல்லா நாட்ஸுமே வந்து சேம் கலர் ஒயர்ல தான் போடணும். இந்த மாதிரி நம்ம நாட் போடும்போது ஆரஞ்சு கலர்ல 12 நாட்ஸ் கிடைக்கும், கிரீன் கலர்ல 8 நாட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா நாட்ஸும் போட்டு வச்சுக்கோங்க. இனி வந்து நம்ம டைமண்ட் டிசைன் போட்டு இந்த பேஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். நான் வந்து நிறைய வீடியோக்கள்ல டைமண்ட் டிசைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா பேஸ் ஜாயின் பண்ற மெத்தட் சொல்லியிருக்கேன். இதுல வந்து லைனா நம்ம ஜாயின் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அதிகமா இருக்கிறது ஆரஞ்சு கலர் நாட்ஸ் தான், அதனால ஆரஞ்சு கலர் நாட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 நாட்டையும் பக்கம் பக்கம் வச்சோம் அப்படின்னா மேல வந்து ஒரு எக்ஸ் ஷேப் இருக்கு, கீழே ஒரு எக்ஸ் ஷேப் இருக்கு இல்லையா? இந்த 2 இடத்துலயும் நாட் போட்டுக்கலாம். எப்பவுமே வந்து இடது பக்கம் இருக்க ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா வலது பக்கம் இருக்க ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போட்டுருங்க. மேல நாட் போட்ட பின்னாடி கீழே திருப்பி வச்சுட்டு கீழேயும் ஒரு நாட் போட்டுருங்க. இதே மாதிரி இன்னும் 2 நாட்ஸும் ஜாயின் பண்ணிருங்க. இப்ப பாருங்க 4 நாட் வந்து ஆரஞ்சு கலர்ல நான் ஜாயின் பண்ணிட்டேன். இனி அடுத்த 4 நாட் வந்து கிரீன் கலர்ல ஜாயின் பண்ணோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிருங்க. இப்ப இந்த 2 வேற வேற கலர் நாட்ஸை ஜாயின் பண்ணும்போது நமக்கு மிக்ஸ்டு கலர்ல நாட் கிடைக்கும். ஆரஞ்சு அண்ட் கிரீன் காம்பினேஷன்ல அந்த நாட் கிடைச்சிருக்கு. மேலையும் கீழேயும் நம்ம நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி கண்டினியூஸா நீங்க ஜாயின் பண்ணிட்டு வாங்க. 4 ஆரஞ்சு கலர் நாட், 4 கிரீன் கலர் நாட், இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஜாயின் பண்ணிட்டு வாங்க. நான் எல்லா நாட்ஸையும் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க எல்லா நாட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து இதுல 20 நாட்ஸ் இருக்கு. ஆரஞ்சு கலர்ல 3 டைமண்ட் கிடைச்சிருக்கு, கிரீன் கலர்ல 2 டைமண்ட் கிடைச்சிருக்கு. டோட்டல் வந்து மொத்தம் 5 டைமண்ட் இருக்கு. இனி வந்து அடுத்த லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அடுத்த லைன் வழக்கமா நம்ம போடுற மாதிரி தான். எக்ஸ் ஷேப்ல இருக்கிற இடத்துல எல்லாம் நாட் போட்டு வந்துடணும். மேல எல்லா இடத்துலயும் எக்ஸ் ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி மேலையும் கீழேயும் நம்ம நாட்ஸ் போட்டு வரணும். ஒவ்வொரு லைன்லயும் நமக்கு ஒரு நாட் குறைவா வரும். இந்த மாதிரி நாட் போட்டு இந்த பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த பேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேஸ் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இதுல மொத்தம் 15 லைன்ஸ் இருக்கு. சென்டர் லைன்ல இருந்து மேல வந்து 8 நாட்ஸ் கிடைச்சிருக்கு, கீழே வந்து 8 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. மொத்தம் வந்து 15 லைன்ஸ் போட்டிருக்கேன்.
இந்த பேஸ் வந்து ரெண்டு சைடுலயும் வி ஷேப்ல வருது இல்லையா, இதை வந்து நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு மாற்றலாம். அதனால ரெண்டு ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும். இதுல வந்து நான் ரெண்டு ஒயரை கட் பண்ணாம அப்படியே ஜாயின் பண்றேன். கிரீன் கலர் ஒயர் மீதம் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு இந்த சென்டர் நாட்டுக்கு அடுத்த ஒயர்ல இருந்து நாட் போட ஆரம்பிக்கணும். இங்க இருந்து நம்ம 6 நாட் போடணும். 6 நாட் போட்ட பின்னாடி இந்த ரன்னிங் ஒயரை வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஒயருடைய லென்த் எடுத்துட்டு அதே அளவு கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த லைன் போடலாம். அடுத்த லைன் வந்து ஒரு நாட் விட்டுட்டு அடுத்த நாட்ல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த லைன்ல வந்து மொத்தம் 5 நாட்ஸ் போடணும். இப்போ இந்த மாதிரி ரெண்டு லைன் போட்ட பின்னாடி ஒயரை வந்து கட் பண்ணிருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா கீழே 6 நாட்ஸ் இருக்கு, அதுக்கு மேல 5 நாட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி 4 சைடும் ஒயர் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ரெண்டு ஒயர் வந்து 4 சைட்லயும் ஜாயின் பண்ணிடுங்க. நான் 4 சைடும் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க 4 சைடு ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இனி கார்னர் டர்ன் பண்ணலாம். கார்னர் வந்து எப்படி டர்ன் பண்றதுங்கிறத சொல்றேன். இந்த இடத்துல 3 கிரீன் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, இதுல வந்து நம்ம 2 நாட் போடணும். இப்ப ஃபர்ஸ்ட் இருக்க இந்த 2 ஒயரை எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்ப இந்த இடத்துல நமக்கு முக்கோண வடிவம் கிடைச்சிருச்சு. 3 நாட்ஸ் சேர்ந்த மாதிரி வருது. இதுதான் வந்து கார்னர். இதே மாதிரி மீதம் இருக்கிற சைட்லயும் கார்னர் டர்ன் பண்ணிடுங்க. இப்ப இந்த இடத்துலயும் 3 ஒயர் இருக்கு, 3 கிரீன் கலர் ஒயர் இருக்கு. இதுல வந்து இந்த முன்னாடி இருக்க இந்த 2 ஒயர்லயும் நாட் போட்டுக்கலாம். கிரீன் கலர் நாட் தான் நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துலயும் 3 நாட்ஸ் கிடைச்சிருச்சு. இதே மாதிரி மீதம் இருக்கிற கார்னரையும் டர்ன் பண்ணிடுங்க. இனி வந்து மேல் பக்கம் நம்ம டிசைன் போடலாம். டிசைன் வந்து எப்படி போடுறது அப்படின்னா, ஆரஞ்சு கலர்ல 4 நாட்டும் கிரீன் கலர்ல 4 நாட்டும் இருக்குது இல்லையா, இதுக்கு மேல வந்து நம்ம சிங்கிள் கலர்ல இருக்கிற இடத்துல மட்டும் நாட் போடணும். அடுத்து வந்து 3 நாட் வந்து ஆரஞ்சு கலர்ல போடணும், அப்புறம் 2 போடணும், அதுக்கப்புறம் 1 போடணும். இந்த மாதிரி சிங்கிள் கலர்ல மட்டும் நாட் போட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷேப் கிடைக்கும். எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷேப் கிடைச்சிருக்கு. இனி வந்து அடுத்த லைன் வந்து எப்படி போடுறதுங்கிறத சொல்றேன். கார்னர்லையும் பாருங்க இந்த மாதிரி நமக்கு மேல வந்து கூம்பு வடிவமா கிடைச்சிருக்கு. இனி அடுத்த லைன் வந்து இந்த 2 ஒயரும் சேர்ற இடத்துல நாட் போட்டுருங்க. நமக்கு வந்து மிக்ஸ்டு நாட் கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த 2 சைட்லயும் 3 நாட்ஸ் போட்டு வந்துருங்க. இந்த வி ஷேப் இருக்கு பாருங்க, இதுல வந்து 3 நாட்ஸ் போட்டு வந்துருங்க. இப்ப 2 சைட்லயும் 4 நாட் போட்ட பின்னாடி சென்டர்ல நம்ம பிஸ்கட் நாட் போடலாம். இப்ப பிஸ்கட் நாட் போடுறதுக்கு நமக்கு 4 ஒயர் தேவை. லெஃப்ட் சைட்ல இருக்க 2 ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கலாம். அடுத்து ரைட் சைட்ல இருக்கிற ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு கீழே திருமண ஒயர் 2 ஒயரையும் மேல வச்சுட்டு ரைட் சைட்ல இருக்கிற ஒயரை இந்த லூப்புக்குள்ள இன்செர்ட் பண்ணிடலாம். திரும்பவும் மேல இருக்கிற ஒயரை கீழே வச்சுட்டு 2வது ஒயரை இதுக்கு மேல சுத்திட்டு ரைட் சைடு இருக்கிற ஒயரை லூப்புக்குள்ள இன்செர்ட் பண்ணிடலாம். இனி வந்து இந்த நாட்டை கொஞ்சமா லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணிடலாம். இப்போ வந்து பிஸ்கட் நாட் கிடைச்சிருச்சு. இனி வந்து இந்த டைமண்ட் டிசைனை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் 2 நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி போட்ட பின்னாடி ரைட் சைட்ல இருந்து 2 நாட் போட்டுடலாம். இப்போ ரைட் சைட்லயும் 2 நாட் போட்டாச்சு. மேலே வந்து ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்குது, அதுலயும் நாட் போட்டுடலாம். நமக்கு வந்து இந்த டைமண்ட் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த டைமண்ட் டிசைன்ல பாத்தீங்க அப்படின்னா சென்டர்ல வந்து பிஸ்கட் நாட் வந்திருக்கு, சுற்றிலும் கிராஸ் நாட் வந்திருக்கு. இதே மாதிரி தான் எல்லா டைமண்ட் டிசைன்லயும் நம்ம போட்டு வர போறோம். இந்த கூடையோட பேட்டர்ன் இதுதான்.
இப்போ பாருங்க இந்த கூடை வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி டைமண்ட் டிசைன் வந்திருக்கு. சென்டர்ல வந்து பிஸ்கட் நாட் வந்திருக்கு. மொத்தம் வந்து கிராஸா கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 6 டைமண்ட்ஸ் வந்திருக்கு. மேல வந்து 3 லைன்ஸ் கிராஸ் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதனால மேல் பாகம் எல்லாமே ஈவனா வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை 3rd லைன்ல இன்செர்ட் பண்ணியிருக்கேன். மேல வந்து ஒரு லைன் ஃபோல்ட் ஆகி நமக்கு வந்து மேல நீட்ஸ் மிஸ்ஸிங் கிடைச்சிருக்கு. இனி வந்து இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஹேண்டில் போடுறதுக்காக நான் 4 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 5.5 அடி நான் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 டைமண்ட்ஸ்க்கும் நடுவுல நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஒயரை வந்து இந்த ஹோல் வழியா விட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஈக்குவலா வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சென்டர்ல இருக்க 2 ஒயரை எக்ஸ் ஷேப்ல வச்சுட்டு மற்ற ஒயர்களை வந்து இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்று மேல ஒன்று வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க. இன்னுமே டீட்டெயிலான விளக்கம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 4 ஒயர்களையும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இனி வந்து ரைட் சைடு ஒயரை எடுத்துட்டு பின் பக்கமா எடுத்துட்டு போய் லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு 3வது ஒயருக்கு மேல 2வது ஒயருக்கு கீழே 1வது ஒயருக்கு மேல இந்த மாதிரி வச்சு திரும்பவும் ரைட் சைடே வச்சிடலாம். அதே போல லெஃப்ட் சைடு ஒயரையும் பின் பக்கமா எடுத்துட்டு போயிட்டு லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு ஒன்று மேலே கீழே அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி வைக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஹேண்டில் வந்து கூடையோட அட்டாச் பண்ணிடலாம். ஒரு சைடு சுற்றி வரும்போது ஒயரை வந்து கூடைக்குள்ள விட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுத்துட்டு திரும்பவும் வழக்கமாக நம்ம போடுற மாதிரியே ஹேண்டில் போட்டுடலாம். லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு மேலே கீழே அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டுவாங்க. ரைட் சைடு ஒரு டைம் போட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ஒரு டைம் போடுங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஹேண்டில் போட்டுவாங்க. இந்த மாதிரி ஹேண்டில் போடும்போது ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி இந்த ஃபுல் ஹேண்டிலும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. லாஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் சேம் லைனில் வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க இந்த கூடை வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஹேண்டிலும் நல்லா ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. இது வந்து லஞ்ச் பேக் சைஸுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். இந்த கூடை போடுறதும் ரொம்ப பிகினர்ஸுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருந்ததா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.